இப்போ நான் கேட்குறேன், சீமான் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதிக்கு வந்து சராசரி அவர் நினச்சா 10 தொகுதியிலுமே கால் வைக்க முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 4 பகுதியும் ஒரே நாளில் டச் பண்ண முடியும். காலிலேருந்து வண்டி எடுத்தால் ஒரு பாயிண்ட்டை நிற்க முடியும். ஆமாம், ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே ஒரு 54. விஜய் நிற்க முடியுமா? அது மாதிரி போக முடியுமா? ஒரே ஒரு தொகுதிக்கு போவீங்க, அங்கே நின்று வந்து பார்த்தீங்கன்னா சீனை போட்டுட்டு கிளம்பி போயிடுவீங்க. 234 தொகுதி இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 தொகுதி நீங்கள் வந்து 7 தொகுதி நீங்கள் நிற்கணும், பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் அடுத்தவங்களை பேசலாமா? நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் 27ஆம் தேதி பூஜை போட்டு தலைவர் சினிமா படமாடா இது, பூஜை போட்டு கிளம்புறதுக்கு நேராக போனியா, ஏதோ ஒரு கோயிலில் நின்னியா, ஏதோ ஒரு சர்ச்சு வாசல் நின்னியா, அங்கேருந்து நீ ஆரம்பிச்சியா, மசூதி வாசல் நின்று ஆரம்பிச்சியா பிரச்சாரத்துக்கு போய் அதை விட்டுருக்கேன்னா வந்து 27ஆம் தேதி நல்ல நாள், எல்லாமே 27லேயே வரணுமா? இவ்வளோ மாதிரி ஆளுங்களை வச்சு என்ன பண்ணுறது? என்ன நடக்கும்? இதை போய் சீமானை குறை சொல்கிறதுக்கோ நாம் தமிழ் குறை சொல்ல தகுதியே கிடையாது. முதல்ல அவர் ஒரு நாளைக்கு 10 தொகுதி கூட போவார், பம்பர மாதிரி பறந்து போவார். அதெல்லாம் மாட்டு இல்லை, நாம் தமிழில் குறை சொல்கிறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாத பசங்க வேணுங்க. இதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே பிரச்சாரம் உழைப்பே வேற. இது போட்டி வந்து ஸ்டாலின் சாருக்கும் வந்து எனக்கு தான் போட்டி. இது ஸ்டாலின் சாருக்கும், ஸ்டாலின் சாரா விஜயா, ஸ்டாலின் சாரா விஜயா, அப்படியே நீங்கள் திவாகர் பேசுகிற எடுத்து பாருங்கள் சார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார் எனக்கு போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து எனக்கு விஜய் தான் சார் எனக்கு போட்டி, அஜித் இவங்களாம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து யார் சார் தாங்கி பிடிக்கிறது? அதே மாதிரி தான் இவன் சொல்கிறான், தமிழ்நாட்டை இன்றைக்கி யார் காப்பாற்றுறது? நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு சொல்கிறாங்க. அதே தான் அவனும் சொல்கிறான். யார் தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுறான்? நீங்கள் ஒன்றா ஒப்பீட்டளவு எடுத்து பாருங்க, அவன் பேசுறதையும் உன் பேசுறதையும் எடுத்து பாருங்க சார். வாட்டர் மெலன் சார், பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் சார். நீங்கள் ஒன்றா பாருங்கள். இப்போ பாருங்க 26 இப்போ பார்க்கலாம். உங்கள் சவால், நீங்கள் வாங்க. இதில் வந்து நான் சொல்கிறேன், இந்த 8.5% நிச்சயமாக இருக்காது. அது கண்டிப்பாக அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இந்த கூட்டணியிலே குழப்பங்கள் நிறைய இருக்குது. இவங்க அங்கே குழப்பம் இருக்குது, இங்கே தெளிவான பார்வை இருக்குது. கூடுதலாக காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து வெற்றி பெறுவார். அதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த நடிகர் கூட வரட்டும் சார், நான் சொல்கிறேன், நடிகர் வரட்டும் நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தை தான். சீமான் வந்து காரைக்குடியில் வந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வந்து சீமான் தான். நாம் தமிழ் வளர்ச்சி, அதனால தான் நான் அன்னி வந்து இன்றைக்கி வரையும் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் அவரோட தேர்தல் பரப்புரைய திருத்தணியிலேருந்து தொடங்கி இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து ஒரு தொகுதியிலையும் போகும்போது பார்க்க முடியுது. அது ஒரு புறம் இருக்குது. மறுபுறம் திமுக, அதிமுக அவங்க தொகுதி பேரத்தை முடிச்சிட்டாங்க, விரைவில் அவங்க களத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஈஸியாக மக்களை போய் சென்றடைய முடியும். ஆனால் தாவேக்கா இன்னும் எந்த ஒரு வேலையும் தொடங்கலை. 27ஆம் தேதி தான் அவங்களோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போது நாம் தமிழ் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூட்டமே இல்லை, ஆளே இல்லை, பரப்புரை இல்லை அப்படின்ற மாதிரிலாம். எப்படி பார்க்குறீங்க சார் இதை? சார், இதெல்லாம் வந்து இந்த தற்கொலை பசங்கள் வந்து இந்த மீடியாவில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு கேள்வியே கிடையாது, அப்படிங்களா? தாவேக்கா சார் தற்கொலை பசங்க என்ன செய்யறாங்க, இங்கே கூட்டம் இல்லை, கூட்டம் இருக்கிறதா பெரிய விஷயம். இப்போ நான் கேட்குறேன், சீமான் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதிக்கு வந்து சராசரி அவர் நினச்சா 10 தொகுதியிலுமே கால் வைக்க முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 தொகுதி 5 தொகுதி எடுத்துருக்கேன்னா வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்னர் பகுதி இருக்குது. அப்போது உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, ஒரு முக்கூடல் பகுதியில் வரும் சில நேரங்களில். என்னென்னு கேட்டால் இந்த சைடில் ஈரோடு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூர், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம், இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வந்து முக்கூடல் பகுதியில் வரும். எல்லா மாவட்டத்தையும் டச் ஆகிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா 4 மாவட்டத்தை டச் ஆகக்கூடிய பகுதியெலாம் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 4 பகுதியும் ஒரே நாளில் டச் பண்ண முடியும். காலிலேருந்து வண்டி எடுத்தால் ஒரு பாயிண்ட்டை நிற்க முடியும். ஆமாம், ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே ஒரு 54. விஜய் நிற்க முடியுமா? அது மாதிரி போக முடியுமா? ஒரே ஒரு தொகுதிக்கு போவீங்க, அங்கே நின்று வந்து பார்த்தீங்கன்னா சீனை போட்டுட்டு கிளம்பி போயிடுவீங்க. 234 தொகுதி இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 தொகுதி நீங்கள் வந்து 7 தொகுதியில் நீங்கள் நிற்கணும், பிரச்சாரம் பண்ணணும். ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காருன்னா அந்த 4 லட்சம் பேர் சந்திக்கிறேன்னா
எல்லாத்தையும் 4 லட்சம் பேர் ஒரே இடத்துல வர வைக்க முடியுமா? நீங்கள் மாநாடு கூட்டுவீங்களா? அப்பப்போ 4 லட்சம் பேர் வந்துருங்கன்ட்டு. அப்போது ஒரு தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்டை நின்று பிரச்சாரம் பண்ணோம். அதுக்கே ஒரு நாள் முடிஞ்சிடும். ஒரு தொகுதியிலேயே பிரச்சாரம் பண்ணணும், வேறு பிரச்சாரம் பண்ணணும். ஒரு தொகுதியிலே நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வேனில் போய் ஒரு சந்தில் போய் நின்னீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் நிற்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதியை கவர் பண்ணலாம், 2 தொகுதி கூட கவர் பண்ணலாம். நீங்கள் இல்லை சார், நான் சொல்லக்கூடிய இந்த 4 முக்கூடல் பகுதி இருக்குல்ல, அதில் நீங்கள் போய் இப்போ பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 4 தொகுதியை கூட நீங்கள் கவர் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதி ஒரு நாளைக்கு நீங்கள் நிற்கணும். ஏன்னா நாட்கள் இல்லை, சரியாக 30 நாட்கள் இருக்குதுன்னா அந்த 30 நாட்களில் நீங்கள் எத்தனை தொகுதி நீங்கள் கவர் பண்ணணும்? இப்போ தான் நீங்கள் 27ஆம் தேதி தான் பூஜையே போடுறீங்க. இது அன்றைக்கி தான் நீங்கள் கிளம்புறீங்க. இதுக்கிடையில் என்ன பிடிங்க நறுக்கிறீங்க? உங்கள் தலைவர் நான் பிடிங்க நறுக்கிறேன். நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் அடுத்தவங்களை பேசலாமா? நீங்கள் இன்றைக்கி என்னடா தேதி? 27ஆம் தேதி. இதில் ஒரு நியூமராலஜி, இது இது ஜோசிய பார்க்கணும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நியூமராலஜி, ஜோசியம், ஜாதகம் வந்து பைத்தியக்காரங்க இவனுங்க. இவனுங்க எப்போ ஜெயிக்கிறது? இவனுங்க எல்லாத்துக்கும் வேணா பார்ப்பீங்க, தின்றதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமா நீங்கள் டேட் நேரத்தை பார்ப்பீங்க. பிரச்சாரம் சார், இது தேர்தல் களம்ல இது ஒரு மணி நேரம் வந்து கோல்டு மாதிரி இல்லையா? நிச்சயமாக எவ்வளோ வேல்யூ இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் 27ஆம் தேதி பூஜை போட்டு தலைவர் சினிமா படமாடா இது? பூஜை போட்டு கிளம்புறதுக்கு நேராக போனியா, ஏதோ ஒரு கோயிலில் நின்னியா, ஏதோ ஒரு சர்ச்சு வாசல் நின்னியா, அங்கேருந்து நீ ஆரம்பிச்சியா, மசூதி வாசல் நின்று ஆரம்பிச்சியா பிரச்சாரத்துக்கு போய் அதை விட்டுருக்கேன்னா வந்து 27ஆம் தேதி நல்ல நாள், எல்லாமே 27லேயே வரணுமா? இது பொண்டாட்டி கொடுக்குற டைவர்ஸ் நோட்டீஸ் கூட 27லேயே வரணும் இவனுக்கு. இவனை மாதிரி ஆளுங்களை வச்சு என்ன பண்ணுறது? என்ன நடக்கும்? இதை போய் சீமானை குறை சொல்கிறதுக்கோ நாம் தமிழ் குறை தகுதியே கிடையாது. முதல்ல அவர் ஒரு நாளைக்கு 10 தொகுதி கூட போவார், பம்பர் மாதிரி பறந்து போவார் இல்லையா? அந்தளவுக்கு பம்பர் மாதிரி சோண்டு வேலை செய்வார். முன்னால் முடியுமா? போகிற போக்கில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் சப்ஜெக்ட் இல்லை. இந்த பொறுக்கிங்க, இந்த தற்கொலை பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆள் இல்லை, ஆள் இருக்கிறாங்க. ஆள் இருக்கிறாங்க, போக முடியுமா? அவங்களை போய் பார்க்க முடியுமா? சந்திக்க முடியுமா? மீட் பண்ண முடியுமா? நீங்கள் நான் கேட்குறேன். அவர் ராத்திரி 12 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறார். உங்கள் ஆளுக்கு 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண முடியும். நீங்கள் வேணால் பார்க்கலாம் சார். 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறான்னு பாருங்கள். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண முடியாது சார். அந்த லட்சம் நீங்கள் இன்னொருத்தர் போய் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்லுவேன், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய்க்கு வந்து அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இனி முதலமைச்சர்லாம் ஆக முடியாதுன்றத ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சொல்லியிருப்பாங்க. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் கனவுலாம் கிடையாதுங்க. அப்போ முதலமைச்சர் கனவு இல்லைன்னா அப்புறம் எதுக்கியா இது நம்ம போயிட்டு இதில் பண்ணிவிட்டு இவன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவன் எம்எல்ஏ ஆகிறதுக்குமா நான் கஷ்டப்பட்டேன்? எதுக்கு நான் கஷ்டப்பட்டேன்ல, அதுக்காக நான் வரேன் அரசியலுக்கு. கஷ்டப்பட்டு தான் நேரம் வந்துருக்கலாம், கஷ்டப்படலை. எதுக்கு நான் அரசியலுக்கு வரேன்? அவனை எம்எல்ஏ ஆக்கிறதுக்குமா, இவனை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கா? அதுவே ஆக போகிறதில்ல, அது வேறு விஷயம். புரியுதா சொல்லுது? அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் முதலமைச்சர்ன்றது ஒரு வெறி. அந்த ஆசையோடு நீ வர, அது நடக்கிறவங்க கேட்டால் உனக்கு சோர்வு, ஒரு ஃபார்மாலிட்டி தான் இப்போ எல்லாமே. அதுதான் அறிவு இருந்தால் நீ வந்து வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நம்ம வரலாறு படைப்பேன்னு சொல்லுவியா? நீ சொல்லுங்கள், எவனா சொல்லலாம் சார் உலகத்தில்? வளைகாப்பு நிகழ்ச்சி போயிட்டு வரலாறு படைப்பேங்கிற அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியே நல்லா கவனிச்சு. அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறே இல்லாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா முதல் குழந்தைக்கு தான் அந்த சீமந்தம்லாம் பண்ணுவாங்க. 2வது 3வதுலாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக வழக்கமாக சொல்கிறேன், நடக்கிற விஷயம் சொல்கிறேன் நான். வழக்கமாக பல குடும்பங்களில் எல்லா குடும்பம் ஒரே ஒரு முறை தான் அந்த மகப்பேறுன்றது, ஒரு முறை தான் அந்த சீமந்தம். அவன் 2வது பிள்ளை பெற்றுக்கிறான், அதுக்கு வந்து வளைகாப்பு, அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து போகிற நீ. அப்போ உன்னை நான் என்ன சொல்ல முடியும்? இங்கே எவ்வளோ வேலை இருக்குங்க. அப்போ உனக்கு அரசியல் கட்சியில் ஆர்வம்லாம் கிடையாது சார். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய்க்கு வந்து அரசியல் ஆர்வம், முதலமைச்சர் பதவியில் ஆசை இருக்குது, அரசியல் ஆர்வம் கிடையாது. அரசியல் ஆர்வம் தான். ஏன் சார் இவ்வளோ தலைகையாக தண்ணி குடிக்கிறான்? ஒரு 2 பக்கத்தை படிச்சுட்டு பேச முடியல, சினிமாவில் பக்கமாக வசனம் பேசினேன், உன்னால் வந்து நின்று ஒரு 4 கருத்தை பேச முடியாது. ஒரு 10 நிமிஷம் முழுமையாக நின்று பேச முடியுதா? 10 நிமிஷத்தை 10 தகராறு தமிழை படிக்கிறதுக்கு, பார்த்து படிக்கிறதுக்கு. ஆனால் ஆர்வம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, நாம் தமிழரை குறை சொல்கிறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாத பசங்க இவனுங்க. இதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே பிரச்சாரம், அந்த உழைப்பே வேறு பாருங்கள். அதுவும் உச்சி வெயில் அடிக்க போகுது. இன்னும் நீங்கள் பாருங்கள், இருக்க பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாம் ரொம்ப கருகருத்து போயிடுவாங்க.
ஆனால் இவர் ஏசியை வந்து உட்காந்துட்டு கேரவனில் உட்காந்துட்டு அங்கே மேலே ஏறி நின்று ஒரு 10 நிமிஷம் பேசி மறுபடியும் கேரவனுக்குள்ளே போயிடுப்பார். அவ்வளோதான். இதில் எனக்கு இவன் பாதுகாப்பு இல்லை, அந்த பஞ்சாயத்தில் அவர் நடக்கும் பாருங்க. இது இவங்க என்ன பயந்துட்டாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஆனாலும் இப்போவும் திமுக மீது குறை சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு என்ன காட்சி அரசியல் பண்ணலான்றது தான் யோசிப்பாங்களே தவிர உள்ளபடியே வந்து மக்களை போய் சந்திக்கிறோன்ற அந்த ஆர்வம்லாம் கிடையாது. இதில் ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா, சீன் ஓட்ட முடியுமா, இவர் பயந்துட்டாரு அவர் பயந்துட்டாரு, அதை வந்து பெரம்புரை நீங்கள் எங்கே ஆரம்பித்தா என்ன, எங்கேயோ ஒரு இடத்த ஆரம்பிச்சு அதை நீ காலகாலத்தில் ஆரம்பிப்பியா, 27ஆம் தேதிக்கும் இழுத்துட்டு போகிறேன் அவசியம் இல்லையா? 2 நாள் கேட்டால் எப்படி சொல்கிறாங்களே சார், அதிமுக ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சார் அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சி சார், ஆளுங்கட்சி சார். ஆல்ரெடி அவங்கள போய் நீங்கள் ஒப்பிட கூடாதுல்ல. ஏன் இப்படி வாங்க, சீமான் பிரச்சாரத்தை கிளம்பிட்டாருங்க, நம்மளும் கிளம்புனுங்க அப்படி சொல்லுங்கள். ஏன் சோம்பேறிங்களுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கக்கூடாதுல்ல. அவங்களுக்கு 1000 மேலே சார் கூட்டணி அமைக்கிறாங்க, கூட்டணியில் பேரம் பேச்சுவார்த்தை இருக்குது, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அவங்க 2 பேரும் பிரச்சாரத்துக்கு கிளம்புனா ஆல்ரெடி அவங்க பிரச்சாரத்தோடு போனோம். ஏன்னா ஆல்ரெடி பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, திமுக தரப்புலையும் சரி அண்ணா திமுக பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி. ஆனால் 3 இடத்துல வந்து பாருங்கள், இருக்கிற அந்த 4 பேரும் போய் உட்காந்துட்டு 4 இடத்துல ஒம்பு வளர்த்துனுக்கிறானுங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க யார் ஆதவ தான் தலைமை பேச்சாளர். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவர் தான் இருக்கிறது ஞான குழந்தை. எந்த தாவேக்கால இருக்கிற ஞான குழந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ தான் ஞான குழந்தை. அப்படி தான் அவனுங்க அங்கே காட்சி அப்படி தான் இருக்குது. ஜேசிடி பிரபாகரன், அதுக்கப்புறம் இவங்க நாஞ்சில் ஜம்பத்து, இவங்க எல்லாரும் பேசுனா கடைசியாக இவர் வருவார். இது வந்து இந்த தமிழை வந்து குட்டியும் பலருமா ஆக்கிட்டு இல்லை ஊரில் இருக்க எவனாவது வம்பு வளர்க்க வேண்டியது, ரஜினிகாந்த் அவன் இப்படிதானே சார் அரசியல் இருக்குது. அறிவார்ந்த நபர்கள் யாருமே இல்லை. விஜய் வந்து திட்டமிடலை. அரசியல் கட்சியை வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அது திட்டமிடலை. வெறும் அரசியல் வந்து வியூக அமைப்பாளர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு நீங்கள் வியூக அமைப்பாளர் உத்திகளை சொல்லலாம், அரசியலுக்கு வந்தால் அது உத்திகளை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் அவங்க வந்து வியூக அமைப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தா, ஏன்னா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வெயிட்டான நல்ல ஒரு டீம் இல்லை, முறையாக உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்களும் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆள் கிடையாது. அதெல்லாம் சொதப்பலாயிடுச்சு. விஜய் அரசியல் வந்து சொதப்பல் தான். அதுதான் நேற்று முன்னாள் கூட சொன்னேன். நான் அப்போ என்ன சார் மே 4 தாவேக்காக்கு பால் என்ன வேறு என்ன செய்ய முடியும்? இல்லை நீங்கள் சந்தோஷம் பண்ணணும்னா வேறு சொல்கிறேன்னு கேட்டால் வந்து மே 4 தீஷாவுக்கு பிறந்த நாள், தாவேக்காக்கு இறந்த நாள், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் நடக்கும்போது கிடையாது. பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே வாக்குகளை பிரிக்கலாம் சார். 5000 வாக்கு 10000 வாக்கு அவ்வளோதான் சார். ஒரு தொகுதிக்கு 10000 வாக்கு பிரிக்கலாம் சார், அது பெரிய விஷயம் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் வாக்காளர்கள்கிட்ட வந்து கேட்டால் ஒரு 10000 வாக்கு நீங்கள் பிரிக்கிறேன்னா சாதாரண இல்லை. ஒரு தொகுதியில் ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 2000 ஓட்டு 3000 ஓட்டு, 4 பூத்து இருந்துச்சுன்னா 4 ஓட்டு எடுத்துங்க, 20000 கூட வச்சுங்க. அது போதுமா? வெற்றியை வேணும் மாற்றி வைக்கிறதுக்கு வேணும், சில நேரங்கள் உதவும். ஆனால் உங்களுக்கு ஒருபோதும் நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது, அதுக்கு உதவாது. ஏன்னா இந்த 5000 ஓட்டு 8000 ஓட்டு 10000 ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வி இருக்கும். அங்கே ஒன்றா நீங்கள் வந்து மாற்றலாம். அப்போ நீங்கள் யாரை கெடுக்கிறீங்க? நாம் தமிழ் வளர்ச்சி. அதனால தான் நான் அன்னிலிருந்து இன்றைக்கி வரையும் சொல்கிறேன், கமலஹாசன் வந்தார், கெடுத்தார், தடுத்தார். இல்லைனா இதெல்லாம் இயற்கையாக இந்த வாக்குகள் வந்து 2 திராவிட கட்சிகளும் போட்டிடும் போது நாம் தமிழுக்கு வரக்கூடிய வாக்குகளை வந்து நீ தடுக்கிற, செதறடிக்கிற. திமுக அல்லது அண்ணா திமுக அதை தான் நீங்கள் முடிவு பண்ணுற, அதை முடிவு பண்ணுற இடத்துல தான் இருக்கிற. அப்போ இன்னொரு பக்கம் இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது தடுக்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கோமா, 2021 வந்து மெர்லின் நிற்கிறாங்க, நாம் தமிழர் மெர்லின் ஒரு பாப்பா நிற்கிறாங்க. இந்த சைடில் இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலஹாசன் சைடில் கேட்டால் ஒரு கேண்டிடேட் 17000 வாக்குகள் வாங்குறாங்க, மெர்லின் 20000 வாக்குகள் வாங்குறாங்க. நியாயமாக அந்த 17000 வாக்குகள் யாருக்கு சார் வரணும் நீங்கள் சொல்லுங்கள்? நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழ் தான் வரணும் அந்த வாக்கு. கமலஹாசன் நின்றதுடைய விளைவு 2 அரசியல் கட்சிகளுக்கும் மாற்று அரசியல் சொல்லி வந்ததுனால தான், 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அரசியல் சொல்லி நல்லா இருக்க டிவியெல்லாம் உடைச்சி டார்ச் லைட்டை காட்சியினுடைய விளைவு தான் 17000 வாக்குகள் விழுந்திருக்கு. நியாயமாக அந்த வாக்குகள் வந்து பாதியாவது எடுத்துங்க, பாதி வாக்குகள் கூட நீங்கள் விட்டுருங்க சார். பாதி வாக்குகளாவது வந்து யாருக்கு வந்துருக்கணும் சார்? என்டிகேக்கு வந்துருக்கணும். அப்போ புரியுதுங்களா? அதைத்தான் இவனும் செய்ய போகிறான். கமலஹாசன் 17000னா இவன் ஒரு 25000 அப்படி வச்சுங்க, அவ்வளோதான். ஒரு தொகுதியில் வந்து 15000 10000 20000 வாக்குகள் நீ பிரிக்க போகிற, அவ்வளோதான். தவிர ரூலிங்க்கெலாம் நீ வர முடியாது. நீ 1 லட்சம் வாக்குகள் வாங்கி ஜெயிக்கலாம் முடியாது.
கடைசி அந்த 4 முனை போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும். இதில் வந்து நான் சொல்கிறேன், நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகளை இப்போ எல்லா தொகுதியும் ஜெயிச்சுவாங்கன்னா நிச்சயமாக நான் அதை சொல்லவே மாட்டேன். அப்படி ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தல எனக்கு விருப்பம் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக இப்படி வந்து பேசுகிறேன், பூஸ்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறேன். நாங்கள் யாரும் உற்சாகம் குறைய போகிறது கிடையாது. ஆனாலும் இந்த 8.5% நிச்சயமாக இருக்காது. அது கண்டிப்பாக அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இந்த கூட்டணியிலே குழப்பங்கள் நிறைய இருக்குது. இவங்க அங்கே குழப்பம் இருக்குது, இங்கே தெளிவான பார்வை இருக்குது. கூடுதலாக காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து வெற்றி பெறுவார். அதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த நடிகர் கூட வரட்டும் சார், நான் சொல்கிறேன், நடிகர் வரட்டும் நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தை தான். சீமான் வந்து காரைக்குடியில் வந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வந்து சீமான் தான். காரைக்குடியில் கதாநாயகனாக தான் இருப்பார். எவ்வளோ வரட்டும். விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் வாட்டர்மெலன் ஸ்டார்னு நான் சொன்னேன். அதுக்கே வந்து சிரிச்சாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்கன்னு. ஏன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. அது நம்ம வந்து பொதுவாக மைக்கு பிடிக்கிறது, அதாவது கேட்டால் சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம். மைக்கு பிடிச்சோம்னா அது வேறு லெவலில் போகும். மைக்கை பிடிச்சோன்னா அது இல்லைனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை சொல்லிட்டு வந்தேன். விஜய் அப்போ யார்? சீமான் தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னால், அப்போ விஜய் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் பேசிகிட்டு இருந்தோம் கும்பலில். அப்போ விஜய் இருக்குண்ணா. அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு. உண்மை அதானே சார்? நீங்கள் ஒப்பிட்டளவு பாருங்கள். அந்த திவாகர் மாதிரி தான் சார் இவனுடைய நடவடிக்கைலாம் இருக்குது. சரி, அரசியலில் நீங்கள் பாருங்கள் சார், நான் சொல்கிறது பொய்யாத கூட பாருங்கள். அவன் ஒரு நடவடிக்கை அவன் பேசுறதெல்லாம் பாருங்கள். இது போட்டி வந்து ஸ்டாலின் சாருக்கும் எனக்கு தான் போட்டி. ஸ்டாலின் சாரா விஜயா, ஸ்டாலின் சாரா விஜயா. அப்படியே நீங்கள் திவாகர் பேசுகிற எடுத்து பாருங்கள் சார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார் எனக்கு போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து எனக்கு விஜய் தான் சார் எனக்கு போட்டி. அஜித் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து யார் சார் தாங்கி பிடிக்கிறது? அதே மாதிரி தான் இவன் சொல்கிறான். தமிழ்நாட்டை இன்றைக்கி யார் காப்பாற்றுறது? நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறான். அதே தான் அவனும் சொல்கிறான். யார்? தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுறான்? நீங்கள் ஒன்றா ஒப்பீட்டளவு எடுத்து பாருங்கள். அவன் பேசுறதையும் எடுத்து பாருங்கள் சார். வாட்டர்மெலன் ஸ்டார், பொலிட்டிக்கல் வாட்டர்மெலன் ஸ்டார் விஜய். நீங்கள் எடுத்து பாருங்கள். என்ன அந்த மேடை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திவாகர் மாதிரியே இருக்கும் நமக்கு. அவன் பேசுறது இப்படின்னு பேசுறது நீங்கள் பாருங்கள். அவனை இப்படி தெரியுங்க, அவனும் இப்படின்னுவான் சார். யாரு? திவாகரும் இப்படின்னுவான். என்னமா நினச்சிட்டீங்க? தமிழ் சினிமா இன்னைக்கு என்ன விட்டால் யாருமா இருக்கிறாங்க? இன்னைக்கு தமிழ் சினிமா நான் தான் காப்பாற்றணும். நான் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல படங்கள் பல தயாரிப்பாளர்கள் இது கேட்குறாங்க. மாட்டேன், எனக்கு டைம் கொடுக்க முடியலமா, என்னால் கால்ஷீட் கொடுக்க முடியுமா அப்படி நான் அப்படின்னு. அதே தான் இவனும் விஜயம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சும்மா அதிருது இல்லை. இதெல்லாம் யாரு? அப்படியே நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படியே இந்த காப்பி நீங்கள் ஒன்றா பாருங்கள். இப்போ பாருங்கள், 27 இப்போ பார்க்கலாம். உங்கள் சவால். நீங்கள் வாங்க 27 இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். 27 நீங்கள் ஒரு பக்கம் வந்து விஜய் பேசும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி நீங்கள் நினைங்க. அவனுடைய சேட்டையெல்லாம் எடுத்து பாருங்கள். இவன் மேடையில் பண்ணக்கூடிய அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியே பண்ணுவான், திவாகர் மாதிரியே பண்ணுவான். நீங்கள் கூட பாருங்கள் என்னென்ன டைலாக்லாம் வருதுன்னு பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன். சீமான் வந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா, நீ வந்து பொலிட்டிக்கல் வாட்டர்மெலன் ஸ்டார். நீ பொறுத்து இருந்து பாருங்கள். குறிப்பாக சார், இப்போது நேற்று ஒரு விஷயம் வெளியானது. இதுக்கு முன்னாடி வந்து வேட்பாளர்கிட்ட தான் வந்து பணம் வாங்குறாங்க, காசு கொடுத்தா தான் வேட்பாளர் சீட்டு தரப்படும் அப்படின்ற செய்திகள்லாம் பறித்து வந்த வேலையில் நேற்று ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி எங்கேயில் நிறைய பேர் வந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து கேஷ் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, பொறுப்பு போட்டு தரதா எனக்கும் என் மனைவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நாம் தமிழர் திரள் நிதி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வரவே இல்லை. டிவிக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ணுது, எப்படி பார்க்குறாரு? இங்கே நிறைய அதுதான் இங்கே தோறுங்க. இப்போ நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஒரு கட்சி திரள் நிதி கேட்கறது தப்பு கிடையாது சார். இங்கே பல கட்சிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் ஒரு பெரிய குழுவை வந்து ரயிலில், பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேங்காக நிற்பாங்க. உண்டியல் குழுக்கினே விமர்சனம் ஆமாம். ஒரு பக்கம் வந்து அரசியல் பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உண்டியல் குழுக்கிறதுக்கு ஒரு டீம் வந்துகிட்டே இருக்கும். கொடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுவார். இது வந்து உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த பாணி. அது புரியுதா சொல்லுது. வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சி வந்து கேட்குறத தப்பு சார். கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துகிறாங்க, எப்படி சார் பண்ண முடியும்? ஒரு சேர் 6 ரூபா சார், உட்கார்ற சேரு யார் தருவாங்க?
சொல்லு பார்க்கலாம். எப்படி யாருடைய பணத்தை எடுத்து வந்து போட்டு பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தினோட பணம் தேவை சார். யா அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நான் கேட்குற இந்த மே 17 ஏக்கருக்குள்ள அவங்களாம் தேர்தல் அரசியலில் கூட கிடையாது. ஆனால் இதே திருமுருகன் காந்தி அங்கே மேலே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துக்கு நன்கொடை கேட்பாங்க. இதை கொச்சைப்படுத்தவே கூடாது சார். அதுவும் ஒரு தலைவரே வந்து ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு இருக்காங்க, ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க. இது தலைவர் வந்து கேட்க மாட்டாங்க, தொண்டர்கள் அனுப்பி வந்து ஒரு கம்பெனியாக போயிட்டு வாங்க, இது ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி இல்லை இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் நடக்கும் சார். நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. பல கட்சிகள் இருக்கிறவங்க வியாபாரிகள் கிட்ட போய் கேட்கறது, ஏன் வியாபாரிகிட்ட மிரட்டி அச்சுறுத்தி வாங்கின காலகட்டம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளையன் விக்ரமராஜாவுடைய தலையெடுப்புக்கு பிறகு தான் அந்த இது நின்றுச்சு. இல்லைன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியாக கலைஞர் ஆட்சியில் வந்து ஜெயலலிதா ஆட்சியாளர் கூட சரி வியாபாரிகள் கிட்ட போயிட்டு அச்சுறுத்தலாம் இருந்துச்சு. வெள்ளையனும் விக்ரமராஜாவுடைய தலையெடுக்கு பிறகு தான் இந்த வியாபாரிகள் சங்கம் வந்து வலுவான பிறகு தான் இந்த மாதிரியான போய் யாரும் மிரட்டுறது அச்சுறுத்தல். இல்லைன்னா வந்து அங்கங்கே வியாபாரிகளை போய் அவங்க ஏதோ கொள்ளடிக்கிற மாதிரி, உழைச்சி சம்பாதிக்காத மாதிரி இவங்க போய் கொள்ளடிக்கிற மாதிரி அவங்ககிட்ட போயிட்டு இந்த தேர்தல் நிதி கொடுக்குன்னு சொல்லி மிரட்டி வாங்கின கதைகள்லாம் இருக்குது. கடையாக போயிட்டு அதெல்லாம் நாங்கள் சிறு வயதில் என் கண்ணாலேயே நான் பார்த்துருக்குறேன். கட்சி கொடியை கொண்டு போயிட்டு வந்து கடைவாசலை வச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நிதி கேட்கறது, புக்கை கொண்டு போய் வந்து காட்டுறது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு தலைவர் வந்து நேரடியாக வெளிப்படையாக வந்து எனக்கு திறன் நிதி கொடுக்குன்னு சொல்கிறது வந்து விமர்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமானது. இதை தான் நீங்கள் ரகசியமாக போய் ஒருத்தரை போய் அணுகிறது, ரகசியமாக எனக்கு நிதி கொடுக்குன்னு சொல்லி கேட்குறது, இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனோட வந்து கை கொடுக்கறது, பணத்துக்காக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட போய் வந்து கையேதி நிற்கிறது, அதுதான் அந்த வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து கட்சி நடத்துறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி திறன் நிதி கேட்குறது தப்பே கிடையாது. அப்படி தான் எல்லா கட்சிகளும் கடந்த காலத்தில் வந்திருக்கு. அதுக்கு வந்து குற்றமாக பார்க்கவே முடியாது. ரகசியமாக கேட்டது தான் பிரச்சனை. இங்கே அப்படி நடக்கவே இல்லை. ஆனால் இது வேறு. இங்கே முதல்ல இந்த தேர்தல் நிதி என்பது வேறு, சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலியான நம்பிக்கைகள் கொடுத்து உனக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன், எம்பி சீட்டு தரேன், எனக்கு இத்தனை கோடி கொடு அத்தனை கோடி கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறது, அது வந்து புசியான தரப்பில் அது நடக்கிறது உண்மை. பல பேர் வந்து கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் இதை விட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அந்த மாவட்ட செயலர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி ஆஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. சொந்த இடத்துல கட்சி ஆஃபீஸ் வச்சுக்கிறாரு. அப்போ முழுக்க அது எவ்வளோ பெரிய தப்பு. அது சொந்த இடத்துல கட்சி ஆஃபீஸ் வைக்க முடியாது. கட்சியோட சொத்தாக தான் இருக்கணும். அதை தவிர சொந்த இடத்துல நீங்கள் அப்போ வச்சுக்கன்னா அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுது, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவனுக்கு கீழே தான் வந்துடுவாங்க. ஏன்னா அவர் ஆஃபீஸே அவருடைய சொந்த இடத்துல தாங்க கட்டியிருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகள்லாம் அவர் பக்கம் தானே வந்து சாய்வாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதானே. இப்போது அன்றைக்கி சொந்தமாக கட்சி ஆஃபீஸ் வச்சுட்டாரு, இன்றைக்கி அந்த பணத்தை எப்படி எடுப்பார்? அவர் ஒரு கட்டிடமே கட்டி வச்சுருக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து சீட்டு நான் சொல்கிறவங்க தான் தரணும், நீங்கள் கொடுங்க, பணம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ கடைசியில் தலைமை என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறவங்க தான் வந்து சீட்டு. அப்போ என்ன ஆகுது, இங்கே மோசடி நடக்கும். இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் சில பேர் அப்படி கூட சாவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் சார் இப்போது ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்குல்ல சார், பாண்டிச்சேரியில் வேட்பாளர் அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாஜக நிர்வாகிகள் அதிமுக எம்எல்ஏ தராங்க. வேறு இப்போ நீங்கள் சொல்லுங்க பாருங்க. இப்போ யாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகங்கள் அந்த சாட்டை வச்சு அடிக்கிறாருல, யார் அடிக்கணும்? இப்போ நியாயமா விஜய் சொல்கிறீங்களா? விஷயம் தான் அடிக்கணும். ஏன் சார்? அவன் தானே சார் பாண்டிச்சேரி இன்சார்ஜு. பாண்டிச்சேரிக்கு இன்சார்ஜ் யார்? அவன் தானே சார். அப்போ நீங்கள் அங்கே பாண்டிச்சேரியிலே கட்டமைப்பு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கட்டமைப்பு இருந்தால் சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, 10 லட்சம் வாக்கு தான் சார் மொத்தமே. 30 கேண்டிடேட் நிற்கிறான். அந்த 30 கேண்டிடேட் உங்களால் போட முடியாதா? சரி, அப்படியே கூட்டணி கூட நீங்கள் வச்சிங்க, சரிங்களா? சொல்லுது, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், நேராக அங்கே போய் உட்காந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசி யார் யாருக்கு என்னென்ன கட்சி நேர்காணல் பண்ணணும், அப்படி நேர்காணல் பண்ணணும். கூட்டணி இப்போ இங்கே கூட்டணிக்கு எவ்வளோ இழுபறிகள் நடக்குது. திடீர்னு ஓவர் நைட்டில் திடீர்னு வந்து இப்போ மும்பை போயிட்டு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, லிஸ்ட்டு வெளியே வருது. என்னங்க இது கட்சியாக? இது வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டு 30 பேர் லிஸ்ட்டு வெளியே வருது. அப்போ என்ன அர்த்தம்? யார் போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க? எப்படி அந்த சீட்டை நீங்கள் அலாட் பண்ணுறீங்க அவங்களுக்கு? இதுதான் கட்சி நடத்துகிற லட்சணமா இது? இல்லை, அங்கேயும் அந்த அதிருப்தி தொடங்கிருச்சு. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தராமல் நேற்று வந்தாங்களா சார். தமிழ்நாடு நிலைமை எப்படி சார்? அதுதான் சொல்கிறேன், 30 பேர் 10 லட்சம் வாக்குகள் தான் மொத்தமே. இது இங்கே ஒரு தொகுதியிலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு தொகுதியில் 3 லட்சம் 5 லட்சத்து வரைக்கும் வந்து மினிமம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை சார்ந்தவங்க கொடுப்பீங்க? கொள்கை எதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க. அதுவும் அமைச்சராக இருந்துக்கிறாரு, அமைச்சராகவே இருந்திருக்கிறாரு.
எப்படி? அந்த அமைச்சர் எடுத்து வழக்கில் வேற போட்டிருக்காங்க. அப்போ இதை இப்போ யார் அடிக்கணும்? சாட்டை வச்சு புசியை சொல்கிறீங்க. புஷியானதை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு வந்து சேரில் உட்கார வச்சு சாட்டையில் தான் வந்து விஜய் அடித்து கேட்கணும். ஏண்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டமைப்பு கிடையாது நமக்கு, நம்ம தொண்டர் இன்னும் அதுவும் என்னென்னலாம் சொன்னான் தெரியுங்களா? அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் வந்து அதான் கேட்கலாம் கொடுப்பாரு, அடிமட்ட தொண்டர் போஸ்டர் ஓட்டுனவங்க தான் தான் கொடுப்பாரு, பேனர் கட்டுறவங்க தான் கொடுப்பாரு. மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம கட்சி அவன் பேசுனது எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்போ புரியுதுங்களா? அவன் ஃப்ராடு. புஷியானது ஒரு 420 சார் போடுங்க சார். புஷியானது 420 மோசடி பேர் வழியாவா இன்னும் எவ்வளோ வரப்போகுது பாருங்க. அடுத்தடுத்து கட்சி திவாலாயிரம் சார், முடிஞ்சிடும் சார். நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும், அவ்வளோதான். விஜயோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ அதிருப்தி வரப்போகுது பாருங்க. இந்த 234 தொகுதியில் இவன் வேஷம் கலையுது. 27ஆம் தேதி கலைஞ்சிடும். இன்னும் 234 தொகுதி வெளியே வரட்டும், அப்போ தெரிய போகுது பாருங்க. இவன் பண்ண அந்த அவ்வளோ கொந்தளிப்பு ஏற்படும். பயந்துனுங்கிறானுங்க. இப்போ லிஸ்ட் ரெடி பண்ண, ஏன்னா ஒரு பக்கம் காசு வாங்கிட்டானுங்க, அது வேறு நடந்திருக்கு. ஒரு பக்கம் காசு வாங்கிட்டானுங்க, கோடிக்கணக்கில் காசு வாங்கியிருக்கானுங்க சார். கட்சி தொடங்கி வந்து ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டானுங்க. எல்லாம் யாருக்கிட்ட வசூல் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், பொறுக்கிறவன், போகிறவன் வரவன், அவனுக்கிட்டே வந்து 10 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டை ரெடி பண்ணிட்டானுங்க மாநாட்டுக்கு. அதுக்கே பெரிய இதுவாச்சு. ஆதவர்ஜுனா வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு செலவு பண்ண போது அப்போ செலவினங்களுக்காக சில கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகையெல்லாம் வந்து கட்சி நிதிங்க, இது மாநாடு நீங்கள் தானே நடத்துகிறோன்னு சொன்னீங்க, நீங்கள் பண்ணுங்கள், அது வந்து கட்சி நிதி அப்படியே அமைக்கிட்டான். புஷியானந்த் வந்து கட்சி நிதி சொல்லிட்டு அதை நிறுத்தினான். ஆதவர்ஜுனா தான் இழவெடுத்தான். அவன் இழவெடுத்தனால தான் என்ன ஆச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா செலவு அவன் பண்ணுறான். அப்போது அதிகாரம் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அவன் தானே அதிகாரம் பண்ணுவான். ஏன்னா அவனை டிபெண்ட் பண்ணி தான் கட்சியே இருக்குது. அவன் தான் மாநாடே நடத்துகிறான். அப்போ என்ன செஞ்சுட்டான்? இழவெடுத்துட்டான் 41 பேரை. அதான் நடந்துச்சு. ஏன்னா அதுவே அசிங்கம், பலவீனம் சார். ஒரு கட்சியிலேருந்து புதுசாக திடீர்னு உள்ளே வந்துட்டு அவங்ககிட்ட போய் மாநாடு நடத்துறதுக்கு நீங்கள் வந்து வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் பார்க்குறான், இருக்கிற செலவு பண்ணிட்டு அவன் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிறான். இன்றைக்கி அதான் நடக்குது. புரியுது. சரி சார், பல்லறிகளை தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.